அடிக்கடி பிரியாணி சாப்பிட்டு பழகியாச்சு. மேக்ஸிமம் கடையில் வாங்க மாட்டோம், வீட்லேயே செய்கிறது தான். இப்போ என்னன்னு தெரியல, இந்த வெஜிடபிளில் என்ன பிரியாணி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து இந்த வெஜ் பிரியாணிலாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. பிரியாணியில் யாராவது வெஜ் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் வந்துட்டு இந்த காளானில் பிரியாணி வந்து நான் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்குமா, சரி அந்த அன்னைக்கு வந்துட்டு அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டின்னருக்கு மஷ்ரூம் போட்டு பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் பெருசாக எதுவும் ரெடி பண்ணல, சும்மா வந்து தயிர் பச்சடி வச்சுட்டே சாப்பிட்டுட்டோம். வேற வந்துட்டு டிஃபன் ஐட்டம்ல 2 ஐட்டம் பண்ணியிருந்தேன்னா, ஸோ அதை வீடியோ எடுக்கல, பட் அதையும் வச்சு அப்படியே சமாளிச்சு நைட் வந்து டின்னர் முடிச்சாச்சு. நான் இன்னைக்கு யூடியூப்ல வந்துட்டு சும்மா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல என்ன போட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் கோணார் உரை இருக்கு தெரியுமா, நம்ம வந்துட்டு முன்னாடி 10th படிக்கும் போதெல்லாம் தமிழ் சப்ஜெக்டோட எல்லா டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் கோணார் உரையில தான் இருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். நம்மளோட அந்த வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா அது காஸ்ட்லியா தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி வருஷம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து இந்த வருஷம் முடியும் போது நீங்க எனக்கு கொடுத்துடணும், வேற யாரும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பக்குவமா பேசி வாங்கி அது கையில வர வரைக்கும் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். வேற யாராவது காசு கொடுத்து வாங்கிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.